ஆனா அவனோட பாடிய நேத்து போனப்போ காணோன்னு சொன்னல. ஆனா இன்னைக்கு நாங்க போய் பாக்குறப்போ அவனோட டெட் பாடி அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருந்தது. அங்க என்னோட ஹேர் கிளிப் வேற மாட்டிக்கிச்சு. என்ன எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்னக்கா பண்றது? சித்ரா, என்னாச்சு? ஏன் இப்படி பதற நீ? அது இல்ல சித்தி, அது இந்து அக்காவோட அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச்சு மூச்சு இல்லாம ஆயிட்டாராம். அதை கேட்டதும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். என்ன இதோ அப்படியா? கொஞ்ச நேரம் அப்படி இருந்தாருக்கா. அப்புறமா டேப்லெட் சாப்பிட்டதும் சரியாயிடுச்சு. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சார், நம்ம ஏரியால ஒரு மர்டர் நடந்திருக்கு. அதுல சம்பந்தப்பட்ட சில ஆட்களை விசாரிக்கிறோம். இந்த வீட்லயே ஒருத்தர் விசாரிக்க வேண்டியது இருக்கு. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம் சார். நம்ம வீட்டுல விசாரணைக்கு வந்திருக்காங்களா? சார், அன்னைக்கு சொன்னல சார், கிருபான்னு ஒருத்தர், அவர் வீடு தான் சார் இது. ஓ, அந்த ஃபேமிலியா இது? வந்த வேலையை சொல்லுங்க சார். நீங்க யாரை விசாரிக்கணும்? கொலை நடந்த இடத்துல இருக்கிற டவர்ல எந்தெந்த நம்பர்லாம் கிராஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணும்போது இந்த வீட்டில் இருக்க ஒருத்தங்களோட நம்பர் கொலை நடந்த வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்திருக்கு. அதனால கண்டிப்பா அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும். சரி, அது யாரோட நம்பரு அதை சொல்லுங்க. 9876543210 அந்த நம்பர் தான் சார். பேரு கூட இந்துமதினு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த கதிர் எங்க வீட்டுக்கு எங்க சித்ராவை பொண்ணு கேட்டு வந்திருந்தான். அப்போ நாங்க கட்டித்தர முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் அவமானப்படுத்தி அனுப்பிட்டோம். ஆனா அதுக்கப்புறமும் சித்ராவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தான். அது சம்பந்தமா தான் பேசுறதுக்காக போயிருந்தேன். நாங்க போய் சித்ராவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னு தெளிவா சொல்றதுக்கு தான் போயிருந்தேன். ஏய் இந்து, இதெல்லாம் எப்ப நடந்தது? நீ எங்ககிட்ட இத பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்ல. இல்லக்கா, நாம ஏற்கனவே சித்ராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் நான் போய் சொல்லிட்டு வரலான்னு போயிருந்தேன். சரி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அக்கா, அந்த கதிர் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். அவன் பேரை கேட்டாலே வீட்டுல எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. அதான் தேவையில்லாம இதுக்கு எல்லாரையும் டென்ஷன் ஆக்கணும்னு நான் யார்கிட்டயும் சொல்லாம விட்டுட்டேன். அப்போ நீங்க உண்மையிலேயே பேசதான் அங்க போனீங்களா? அங்க வேற எதுவும் நடக்கல? இல்ல சார், அங்க வேற எதுவும் நடக்கல. ஒழுங்கா எந்த பிரச்சனையும் பண்ணாம வந்து வண்டியில இருங்க. இல்லன்னா சார், நான் தான் சொல்றேன்ல சார், நான் எந்த தப்பும் பண்ணல. அது விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். நீ இப்ப எங்க கூட ஸ்டேஷனுக்கு வா. சார் சார், எங்க வீட்ல ஆம்பளைங்க யாரும் இல்ல சார். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க சொல்லுமா. சார் சார், கான்ஸ்டபிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துமா. சார் என்ன சார் நீங்க? என்ன யோசிக்கிற? லாக்அப்ல வச்சு விசாரிக்காம இந்த ரூம்ல வச்சு விசாரிக்கிறேன்னு பாக்குறியா? உன் மேல சின்னதா ஒரு இது இருக்கு. நீ உண்மையை ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்ல. நாங்களா கண்டுபிடிச்சோம்னா அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. என்ன, உண்மை ஒத்துக்கிறியா? உன்னோட போன் சிக்னல்ல நீ அவனோட வீட்டுல இருந்ததுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. சொல்லு, கதிரை எதுக்காக கொலை பண்ண? எனக்கு எதுவும் தெரியாது. நான் அவனை பார்த்து பேசுறதுக்காக தான் போயிருந்தேன். உன்னை நான் அன்னைக்கு பார்க்கும் போதே நினைச்சேன் நீ ரொம்ப வில்லங்க பிடிச்ச ஆளுன்னு. நீ நடந்துகிட்ட விதத்தை வச்சு
நீ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டுவன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் வந்து மாட்டுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் கொலை கேஸ்ல என்கிட்டயே மாட்டுவன்னு. ஏதாவது சொல்லி நீ எஸ்கேப் ஆயிடலான்னு மட்டும் நினைச்சிடாத. இந்த வாட்டி ஏசி டிசின்னு யார் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா கேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. உண்மையை சொல்லு, எப்படி அவனை கொன்ன? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் அதுதான். நான் அவனை கொலை பண்ணல. நீ ஏன் உண்மையை சொல்லுவ? சார் 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 என் பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா சார். நீங்க தப்பா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் பண்ணாதவ சார் அவளை போய் கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே சார். என்ன நியாயம் சார் இது? கான்ஸ்டபிள் சார் இவங்களை யாரையும் உள்ள விட்டது? வெளியே அனுப்பியா அவங்க? சார் சார் விட்டுருங்க சார். வாங்க வெளியில. சார் அவ சார், எந்த வாங்க சார். தப்பு அதான் பண்ணிருக்க தெரியும். மாட்டா சார். வாங்க. ரெண்டு பேரும் வெளியே அனுப்பியா? சார் வெளியே வாங்க சார். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இறந்து போன கதிர் ஏதோ காரணத்துக்காக உன்னை கடத்தி வச்சிருந்தானாமே. அந்த நேரத்துல அந்த ஏசி சிவா வந்து உன்னை காப்பாத்திருக்கான். அப்போ உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏதோ பிரச்சனை ஓடி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த பொண்ணு அவங்ககிட்ட பேசதான் போயிருக்குன்னு நான் எப்படியே நம்புறது? சார் நீங்க எதையோ சொல்லி இந்த கேஸை குழப்ப பார்க்காதீங்க சார். சார் இப்போ அவங்கள வெறும் சந்தேகத்தின் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சிடலாம் அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். அதனால தான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி திரும்ப போலீஸ் விசாரணைக்கு எடுக்க போறேன். போதுமா? விசாரணை டைம்ல தான் சாட்சி ஆதாரம்னு எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம். நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்குங்க. இப்ப என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளம்புங்க சார். இந்த ஆளு ரொம்ப முரண்டு பிடிக்கிறாப்புல. ஆனா இவர் சொல்ற மாதிரி கேஸ் அந்த அளவுக்கு நிக்காது. அவங்க உங்க ஒய்ஃபை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றப்போ நான் நேரா அவங்க கிட்ட பேசி பெயில் வாங்கி கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். அதெல்லாம் முடியாதுங்க. எப்படி சார் முடியாதுங்கிறீங்க? சார் சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கு தெரியுமா? சரி போய் பாருங்க.